ஹாய். ஹாய். என்கிட்ட தானே பேசுகிறீங்க? ஆமாம், உங்ககிட்ட தான் பேசுகிறேன். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறோம்ல, இல்லை ஃபாலோ பண்ணுறீங்களா என்ன? நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்? இல்லை, எங்கள் அப்பா அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பண்ணுவார், அதான் கேட்டேன். உங்கள் அப்பா லாயர்ல? ஆ, எங்கள் அப்பா லாயர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தானே அன்றைக்கி ஷாப்பில் சொன்னீங்க. இல்லை, அன்றைக்கி நான் அப்படி சொல்லலை. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை, நான் அப்படி சொல்லலை சார். யார் சார் நீங்கள்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நான் உங்களை ஃபாலோ பண்ணல. நீங்கள் இந்த ஆட்டோவில் ஏறுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு கோஇன்சிடென்ஸ்லலாம் நம்பிக்கை இல்லை. நாம் அடிக்கடி மீட் பண்ணுறோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? தெரியல. உங்கள் வீடு வந்துடுச்சு. நாம் திரும்பவும் சந்திப்போம். பாய். See you. பாலா, பாய். பிரியா, 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 எங்க இருக்க? பிரியா, பிரியா, என்ன ஆச்சு பிரியா? பிரியா, ஏன் இப்படி வந்து? என்ன தொட முடியாது, என்ன தொட முடியாது, என்ன தொட முடியாது. ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை, பரவாயில்ல. இந்த வீட்டில் பேயெல்லாம் எதுவும் இல்லைங்க, எல்லாம் சரியாக தான் இருக்கு. அப்போது திடீர்னு அந்த சாரி, முடி, குங்குமம், மோதிரம் அதெல்லாம் மட்டும் எப்படி வந்தது? அதெல்லாம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களோட தான் இருக்கலாம். இல்லை, எங்கள் வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட் தவிர வேறு யாருமே இல்லை. அப்படி இன்னமும் டவுட் இருந்துச்சுன்னா கோயிலில் பூசாரி கிட்ட சொல்லி வின் தகடுன்னு கேளுங்க. அவர் பூஜை பண்ணி அந்த தகடை கொடுப்பார். அதை வாங்கி வீட்டு முன்னாடி புதைச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். அப்போது அந்த தகடை எடுத்துகிட்டு வந்து பதிச்சா பேயெல்லாம் வராதா? காக்கா கூட வர யோசிக்கும். இந்த வீட்டில் பேய் பிசாசு இல்லைன்னு தானே சொல்கிறீங்க? இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஓ, வணக்கம் சார். அங்கங்கே தொட்டு பார்த்தேன், தடவுன, எதை வச்சு இந்த வீட்டில் பேய் இல்லைன்னு சொல்கிறேன்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அதுக்கான ஞாபகங்கள் இருக்கும். மனுஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பொருளாக இருக்கட்டும், அதை யார் செஞ்சாங்க, யார் யூஸ் பண்ணாங்க, யார் உடைச்சாங்கன்னு என்னால் தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பூனை நாய்க்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் கண்ணுக்கும் ஆத்மா தெரியும். நீ என்ன மனுஷனுக்கு பிறந்தியா இல்லை நாய்க்கு பிறந்தியா? என்னங்க? அட சும்மா ரெடி பைத்தியக்காரி.
உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இவனை மாதிரி ஆளுங்க ஏமாத்தி திரியிறானுங்க. இவங்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலி அடிச்சு கொல்லணும். கடவுள் இருக்காரு, அவர் உங்க வாழ்க்கையை செம்மையாக்கிடுவாரு, சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி அப்பாவி ஜனங்களை ஏமாத்துறியே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? உன்னால எப்படி அந்த காசுல சாப்பிட முடியுது? இந்த விஷயமா கோயிலில் போய் கேட்டதுக்கு இவர் தான் பார்க்க சொன்னாங்க. ஏண்டி, நான் சாமி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கோயில் கொள்ளன்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமா காசு கொடுத்து அனுப்பிடி அவனை. உங்களுக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதை வச்சு கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க? இந்த உலகத்தை பாரு, நடக்கிற அநியாயங்களை பார்த்தா கடவுள் இருக்கிற மாதிரியா தெரியுது. நாம் தப்பு செஞ்சா அது ஏன்னு கேட்க கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க பண்ணுற கொடுமைகளால தான் இந்த உலகம் இப்படி இருக்கு. ஏய், என்ன தப்பானவன் சொல்றியா? தப்பு செஞ்சா உங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு தானே நீங்கள் உங்கள் ஒய்ஃப் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வந்து அப்படியே ஜாலியாக அந்த முடி உங்கள் அசிஸ்டண்ட் ஜனனியோடது, அந்த மோதிரம் உங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரம்யாவோடது. நைஸ் அண்ட் டால், திஸ் டால், வெரி குட் லுக்கிங் கேர்ள். சொல்ல மறந்துட்டேன், இந்த டேபிள் உடஞ்சது கூட நீங்களும் உங்கள் மச்ச நிச்சயம் இது மேலே ஏறினதுனால. பாவம், இது தெரியாமல் உங்கள் மனைவி அந்த முடியும் மோதிரத்தையும் பார்த்து வீட்டில் பேய் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. சுவிங்கம் ஓகே சார், என் ஹஸ்பண்ட் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அவர் கடுமையாக பேசுவாரே தவிர ரொம்ப நல்லவர். இட்ஸ் ஓகே, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். இந்தாங்க. தேங்க்யூ. வரேன் சார், வரேன். நான் இங்கே இருந்துடுறேன். எனக்கு அங்க யாருமே இல்லை. நான் எல்லாத்தையும் மறக்க விரும்புறேன். இவங்கள மாதிரி நானும் இங்கே இருக்கேன். கண்டிப்பா. ஏதோ ஒரு உலகம்னு சொன்னியே பிரியா, அதை பற்றி சொல்ல. அது என்ன உலகம், எங்கே இருக்கு? உங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்கிற. நீ எதுக்காக அங்கே போகணும்னு ஆசைப்படுற? சொல்லு பிரியா. பாலா, இது உன் வாழ்க்கைப்பா, பொது சேவை இல்லை. என்னால் அவளை விட்டுவிட முடியாதுப்பா.
அவருக்கு எல்லாமே நான் தான்ப்பா. அவள் வாழ்க்கையை என்ன சுற்றி தான் இருக்கு. அவளை விட்டுட்டேன்னா நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லைப்பா. சரி, இப்போவும் பிங்க் கலரை பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா? மேலே பாரு, பிங்க் லைட். அதை பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதா? ஒரு ஹஸ்பண்டா, ஒரு சோஷியல் ஒர்க்கரா, ஏன் ஒரு மனுஷனை கூட நான் தோத்து போயிடுவேன்ப்பா. இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பிரியா? சே சம்திங். பிரியா, இங்க பாரு, உங்க அம்மாவுக்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது உனக்கும் நடக்கணும்னு அவசியமே இல்லை. ட்ரஸ்ட் மீ பிரியா, இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். ஒரு மகனா நீ என்னைக்கோ தோத்துட்டப்பா. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. ஆண்டி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பிரியா, மேல ஆண்டி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சீலிங்ல நன்னானு என்னென்னமோ சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன் பாலா, நான் பார்த்தேன். அவ அவ வேற என்னமோ. இத பாரு, இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ப்ளீஸ் பாலா, அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடு. ஆண்டி. நோ பாலா, ஐம் சாரி.